آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை அழகான முறையிலே படைத்து அதனை போஷித்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலாவிற்கே உள்ளது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நபிகளாருடைய குடும்பத்தார் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களாகிய சுன்னாக்களை தங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளாக ஆக்கி கொண்டு அந்த வாழ்விலே இனியளவு மாறாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மூமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் இந்த ஜும்ஆ உரையின் கீழ் வருகிறேன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருளால் அவனால் கட்டளை இடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவினுடைய நாளில் அவன் சொல்லக்கூடிய அந்த இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவினுடைய ஹுத்துபாவாக ஒரு சிறிய உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் செய்யலாம் நான் இன்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அந்த உபதேசத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நற்பண்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பினுடைய தொடர் தலைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான். என்ன தலைப்பு என்று பார்த்தால், தர்மங்கள் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலிகளும் தர்மத்தினுடைய சிறப்புகளை பற்றி தான் இந்த இடத்தில் நாம் பார்க்க வருகிறோம். இந்த தலைப்பிற்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை இந்த இடத்தில் நாம் மேற்கோள் காட்டிவிட்டு இந்த தலைப்பிற்குள் நுழைந்தால் நன்றாக இருக்கும். அது என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. சஹாபா பெருமக்கள்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தோழர்களே, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான சொத்து அது உங்களுடைய சொத்தா அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய சொத்தான்னு கேட்குறாங்க. சஹாபா பெருமக்களை பார்த்து, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான சொத்து உங்களுடைய சொத்தா அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய சொத்தான்னு கேட்குறாங்க. சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்ல இதுல சந்தேகம் இருக்கு, எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். காரணம் என்ன என்றால், எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் திரட்டுவதற்காக நாங்கள் அரும்பாடுபட்டு எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுடைய சொத்து அது அவர்களுடைய சொத்து. அந்த சொத்து எப்படி எங்களுக்கு பிடிக்கும்? எங்களுடைய சொத்து தான் எங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்களுடைய சொத்து என்ன சொத்து என்று தெரியுமா? நீங்கள் உங்களுடைய சொத்து என்று சொல்கிறீர்களே, உங்களுடைய சொத்து எது என்று கேட்கிறார்கள். சஹாபா பெண்மக்கள் சொல்றாங்க, யார சொல்லித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் எதை தர்மம் செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. இந்த உலகத்தில் நீங்கள் எதை தர்மம் செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து. அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லதீன யுமினூன ஃபீ ஸர்ராஇ வ ضراஇ. அவர்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அதிகமாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குவார்கள். ஒவ்வொரு நாளும் அப்படி இறங்கக்கூடிய 2 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த ரிஸக்கை நீ அதிகமாக்கு, அவர்களுடைய ஆரோக்கியத்தை நீ பெருக்கு, அவர்களுக்கு உன்னுடைய அருள் வளத்தை நீ கொடுத்து கொண்டே இரு என்று ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். இன்னொரு மலக்கு என்ன பிரார்த்தனை செய்வார்? யா அல்லாஹ், யாரெல்லாம் நீ கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்யவில்லையோ, கஞ்சத்தனத்தை மேற்கொள்கிறார்களோ,
அவர்களுடைய சொத்துக்களை நீ அழித்து விடு என்று அந்த மலக்கு பிரார்த்தனை செய்வார். இதுக்கு ஒரு உதாரணம் குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு வரலாறை நாம் பார்க்க வைக்கிறோம். அது என்ன வரலாறு? சூரத்து கலம் 68வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை இந்த வரலாறு பேசும். முன்பு ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றிய வரலாறு இந்த வரலாறு. ஒரு தோட்டக்காரனுடைய வரலாறு இந்த வரலாறு. அந்த தோட்டக்காரர் எப்படிப்பட்ட தோட்டக்காரராக இருந்தால், அவருக்கு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிலங்களை, விவசாய நிலங்களை கொடுத்திருந்தான். அந்த நிலத்தில் அந்த தோட்டக்காரர் பயிரிட்டுக் கொண்டிருந்தார், விவசாயம் செய்து கொண்டிருந்தார். விவசாயம் செய்யக்கூடிய இந்த தோட்டக்காரர் விவசாயம் செய்து அது அறுவடை வரக்கூடிய நேரத்தில் பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அழைப்பார். எல்லா மக்களையும் அழைத்து, நாளைக்கு என்னுடைய விவசாய பூமியில் நான் அறுவடை செய்ய போகிறேன், யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து அந்த விவசாய பூமியிலிருந்து அந்த பொருட்கள் நீங்கள் பெற்றுச் செல்லலாம் என்று அவர் அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்வது வழக்கமாகவே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு அறுவடையினுடைய காலகட்டத்திலும் அவர் அந்த மக்களுக்கு அந்த ஒரு அறிவுரை செய்வார். யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து என்னுடைய தோட்டத்தில் வந்து நீங்கள் அந்த தேவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம். இவர்களுக்கு 5 மக்கள் இருந்தார்கள். இந்த ஒரு விவசாயிக்கு 5 மக்கள் இருந்தார். இந்த 5 மக்களில் 4 பேர் தந்தையினுடைய இந்த செயல்பாட்டை கடுமையாக கண்டித்தார்கள். தந்தை ஒரு முட்டாள். 4 பேர் கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஒரே ஒருவர் மட்டும் சொல்கிறார், இல்லை இல்லை, தந்தை செய்யக்கூடிய செயல் நல்ல செயல் தான், அவர் என்றுமே தவறான செயலை செய்ய மாட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் தானம் தர்மம் செய்யறாரு, அது எப்படி தவறாகும்? இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு நாள் மரணிக்க போறோம் தானே, எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீர போகிறோம். இதே போன்று விவசாயிக்கும் மரணம் வருது. விவசாயி மரணம் அடைந்து விட்டார். உடனே 5 மகன்களும் சேர்ந்து ஒரு மசூரா செய்யறாங்க. எப்படிப்பட்ட மசூரா? தந்தை இறந்து விட்டார், தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த சொத்து, இந்த விவசாய பூமி இனி நமக்குரியது. இந்த விவசாய பூமியிலிருந்து 4 நபர்கள் சொல்கிறார்கள், இந்த விவசாய பூமியிலிருந்து ஒரு தானியத்தை கூட நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம், ஒரு தானியத்தை கூட நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். இப்படியாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 5வது மகன் இருக்கான் பாருங்க, எவ்வளவோ சொல்லி பார்க்கலாம், இல்லை இல்லை தந்தை செய்வதை போன்றே செய்வோம், ஏழைகளுக்கு நாம் தர்மம் கொடுப்போம் என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள். 4 மக்களும் கேட்பதாக இல்லை, 4 சகோதரர்களும் கேட்பதாக இல்லை. சரியாக இவர்கள் விவசாயம் செய்து பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்கக்கூடிய அந்த நேரத்தில் நாளைக்கு அறுவடை, இன்னைக்கு 5 நபர்களும் போய் இந்த தோட்டத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தா இருக்கு, அந்த நிலம் முழுவதும் பரக்கத்தா இருக்கு, பழங்கள் எல்லாம் பழுத்து தொங்குகிறது. உடனே இவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், நாளை காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பு இதை நாம் அறுவடை செய்து விட வேண்டும், ஒரு நபரையும் தோட்டத்திற்குள் நாம் நுழைவிக்க விடக்கூடாது. உடனே இந்த 5வது நபர் சொல்றான், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நாங்க ஏன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்? நாங்க ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? இதை நாங்கள் இந்த நிலத்தை பண்படுத்தினோம், நாங்கள் விதையிட்டோம், நாங்கள் உழுதோம், நாங்கள் இதற்காக நீரை பாய்ச்சினோம், நாங்கள் முயற்சி செய்தோம், நாங்கள் எதற்காக இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? நாங்க சொல்ல மாட்டோம். இப்படியாக 5 நபர்களும் வீடுகளில் சென்று உறங்குகிறார்கள். ஆழ்ந்த உறக்கம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மலக்கு அப்படியே இறக்குறான். மிகப்பெரிய ஒரு கற்பனையோடு, நாளை காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் விவசாய நிலத்திற்கு சென்று அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை நாங்கள் கொய்து நாங்கள் சந்தையில் கொடுத்து அதை விற்று நாங்கள் செல்வமாக மாற்றி நாங்கள் எல்லாம் பணக்காரர்களாக மாறப் போகிறோம் என்ற கற்பனையில் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரே ஒரு மலக்கை இறக்குறான், ஒரு மலக்கை இறக்குறான். அந்த மலக்கு என்ன பண்றாரு? வேற ஒண்ணுமே செய்யல, அவர்களுடைய அந்த தோட்டத்தை ஒரு சுற்று சுற்றிட்டு வந்தார். அவ்வளவுதான், ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்து விடுகிறார். தோட்டம் முழுவதும் எரிந்து கருகி சாம்பலாக மாறிடுச்சு. அவ்வளவுதான், தோட்டம் முழுவதும் எரிந்து கருகி சாம்பலா மாறிடுச்சு. உடனே தஹஜ்ஜுத் நேரத்தில் ஒரு நபர், அவர் 5 நபர்கள் ஒரு நபர்
எல்லாரும் எழுப்புறோம், எந்திரிங்க எந்திரிங்க, நேரம் ஆயிடுச்சு. விடுவதற்கு முன்பு நாம் எல்லாம் நம்முடைய தோட்டத்திற்கு செல்ல வேண்டும். அந்த தோட்டத்தினுடைய அந்த கதவை நாம் பூட்டி விட வேண்டும். நாம் அறுவடை செய்து அந்த அறுவடையினுடைய அந்த தானியங்கள் அந்த அந்த பழங்களை கொண்டு சென்று சந்தையை விற்று பணக்காரர்களாக மாற வேண்டும். இல்ல வாங்க. 5 நபர்களும் பதுங்கி பதுங்கி செல்கிறார்கள். இவர்களுக்குள் மெதுவாக பேசிக்கொண்டு, காரணம் என்ன? இந்த பேசக்கூடிய பேச்சு வேறு யாருக்கும் சென்று அவர்களுடைய காதுகளில் எட்டிவிடக்கூடாது. அப்படி காதுகளில் எட்டிவிட்டால் ஏழைகள் எல்லாம் இவர்களை தோட்டத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள். அவர் காத்துட்டு இருக்காங்க. தந்தை செய்ததை போன்றே, தந்தை கொடுத்ததை போன்றே மகன்களும் தான தர்மம் செய்வார்கள் என்று அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதுங்கி பதுங்கி செல்கிறார்கள். பேசிக்கிட்டே போறாங்க. யாரையுமே உள்ள விட்டுறக்கூடாது, யாரையும் உள்ள விட்டுறக்கூடாது. முழுவதும் பறித்து விட வேண்டும். காலையில் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் முழுமையாக நாம் அதை அறுவடை செய்து விட வேண்டும். வந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஏமாற்றம் கிடைக்க வேண்டும். பேசிக்கிட்டே போறாங்க. போய் தோட்டத்தை பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், தோட்டம் முழுவதும் சாம்பலாயிடுச்சு. தோட்டம் முழுவதும் சாம்பலாயிடுச்சு. உடனே அவர்களுக்குள்ள ஒரு நபர் சொல்றாரு, இது நம்முடைய தோட்டம் தானா? இல்ல பேசிக்கிட்டு வேற தோட்டத்துக்கு வந்துட்டோமா? இல்லங்க, நம்மளுடைய தோட்டம் தான். எப்படி கருகியது? ஏன் சாம்பலானது? என்ன காரணம்? அப்பொழுதுதான் அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தந்தை செய்த அந்த ஏழைகளுக்கு செய்த அந்த தான தர்மங்களை செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்தார்கள் அவர்கள். நாங்கள் இதுக்கு மேல ஒரு விதையை கூட, ஒரு நெல்மணியை கூட, ஒரு பழத்தை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு பழத்தை கூட அவர்களுக்கு கொடுக்கல. ஒரு பழத்தை கூட அவர்களுக்கு கொடுக்கல அல்லாஹ். உடனே அல்லாஹ்ட்ட தவாப் செய்றாங்க. அல்லாஹ்ட்ட ஒவ்வொருவருக்குள் முணுமுணுத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய அந்த புத்தி தான் எப்படியோ எங்கே போயிடுச்சு, நீயாவது எங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்க கூடாதா? அதில் அந்த ஒரே ஒரு நபர் இருக்கா பாருங்க, அவர் சொல்றாரு, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லப்பா, நம்முடைய தந்தை செய்ததை போன்ற தான தர்மம் செய்வோம் என்று நான் சொன்னேன் அல்லவா? நீங்கள் சத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் கூட நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா? நீங்கள் நினைவு கூறல, நீங்கள் நினைவு கூறவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை மறந்தீர்கள். அவன் கொடுத்த அந்த செல்வத்திலிருந்து நல்ல வழியில் தர்மம் செய்ய நீங்கள் மறுத்தீர்கள், மறந்தீர்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய செல்வங்களை பரக்கத்தில்லாமல் ஆக்கிவிட்டான். அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களை அடியோடு அல்லாஹ் சாம்பலாக்கி விட்டான். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞானோதயம் கிடைக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் நாங்கள் தவறிழைத்து விட்டோம், யா அல்லாஹ் நாங்கள் தவறிழைத்து விட்டோம், இதற்கு மேல் நாங்கள் தவறிழைக்க மாட்டோம். எங்களுடைய தந்தை எந்த வழியை பின்பற்றினாரோ அதே வழியை நாங்கள் பின்பற்றுவோம். உன்னை நாங்கள் மறக்க மாட்டோம். யா அல்லாஹ் இந்த நிலத்தில் எங்களுக்கு நீ பரக்கத்தை வழங்குவார்கள் என்று அவர்கள் துஆ செய்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறார். கஞ்சத்தனம், உலோபித்தனம், நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அல்லாஹ் மலக்குகளை இறக்கி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி கஞ்சத்தனம் பட்டால், அவர்கள் கருமையாக மாறிவிட்டால், அவர்களுடைய இதயங்கள் சுருங்கிவிட்டால், மலக்குமார்கள் அவர்களுக்காக பத்துவா செய்வார்கள், அவர்களுக்காக சாபமிடுவார்கள். யா அல்லாஹ் இவர்களுடைய இந்த ஒரு சொத்திலிருந்து இவர்கள் கொடுக்காததன் காரணமாக இவர்களுடைய சொத்தை நீ அழித்து விடு, இவர்களை நீ அழித்து விடு என்று சொல்வார்கள். இது ஒரு மலக்கு. அப்ப சொத்தில் எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய்ய வேண்டும். காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டார்கள், மக்களே, நாளை மறுமையில் நிலவே இல்லாத இந்த நாளில், எந்த நிலவும் இல்லை, அர்ஷர் மைதானத்தினுடைய அந்த ஒரு காட்சியை இன்ஷா அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நாம் பேசலாம். அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்தையும் அழித்து விட்டு புதியதாக ஒரு பூமியை கொண்டு வருவாங்க. நம்முடைய தலைக்கு மேலே சூரியன் நிற்கும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல,
ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல வ சொல்லி காட்டினான். அந்த ஒரு நாள் எவ்வளவு நாட்கள் தெரியுமா? 50,000 ஆண்டுகளை விட மேலானது நாள். எந்த கால்களும் நகராது. நீங்கள் எல்லாம் வெறுங்காலோடு நின்று கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் உடலில் உடை இல்லாமல் நின்று கொண்டிருப்பீர்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அனைவருமே உடை இல்லாமல் நின்று கொண்டிருப்போமா? எப்படி யா ரசூலல்லாஹ்? ஆண்கள் பெண்களை பார்ப்பார்களே, பெண்கள் ஆண்களை பார்ப்பார்களே, எப்படி யா ரசூலல்லாஹ் நிற்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த நாளில் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நேரமாது, ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய நேரமாது. எல்லோரும் சொல்வார்கள் ஒரே வார்த்தை, என்னுடைய கைசரமே, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய கைசரமே. அனைத்து நபிமார்களும் சொல்வார்கள், அனைத்து சாலிஹீன்களும் சொல்வார்கள், அனைவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் யா நஃப்ஸி. நிழலே இருக்காது 50,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகள் நிழலே இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதாக ஹதீஸ் குர்சில வருது. ஹதீஸ் 3 வகையான ஹதீஸ்கள் உண்டு. ஒரு ஹதீஸ் அல்லாஹ் அறிவிப்பதாக வரக்கூடிய ஹதீஸ், ஹதீஸுல் குத்ஸி. இன்னொரு வகையான ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிவிப்பதாக வரக்கூடிய ஹதீஸ், ஹதீஸுல் ஜிப்ரீல். இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ், ஹதீஸ் நபி. இது ஹதீஸ் குத்ஸி. நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் 7 சாராருக்கு அர்ஷினுடைய நிலையை வழங்குவான். அர்ஷினுடைய நிலையை வழங்குவான். அந்த 7 சாராரில் ஒரு சாரார் யார் தெரியுமா? அந்த 7 சாரார்ல ஒரு சாரார் யார் தெரியுமா? தன்னுடைய வலக்கரம் கொடுப்பதை இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்யக்கூடிய சாரார் தான் ஒரு சாரார். அவரை பற்றி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். சூரத்து பக்ராவுடைய 207வது வசனம். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக தங்களையே தியாகம் செய்த மக்களும் இந்த துன்யாவில் உண்டு. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக தங்களையே தியாகம் செய்து கொண்ட மக்கள் எந்த மக்கள் அவர்கள்? இப்னு கஸர் ஹதீஸ் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. ஒரு ஹதீஸை பாருங்க. அபு தஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபு தஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் மஜித்து நபருக்கு ஒரு நாள் வர்றாரு. வரக்கூடிய நபர் அப்படியே பள்ளிக்கு முன்னாடி நின்று தொழுகைக்காக ஒளி செஞ்சுட்டு இருக்காரு. அப்பொழுது ஒரு நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு விஷயத்தை முறையிடுறார். ஒரு வாலிபர், யா ரசூலல்லாஹ், நான் வீடு கட்டுவதற்காக ஒரு நிலத்தை வாங்கியிருக்கிறேன். இந்த நிலத்தில் நான் வீடை கட்ட வேண்டும். நான் வீடு கட்டுவதாக இருந்தால் என்னுடைய நிலத்தை சுற்றி நான் என்ன பண்ணணும்? மதில் சுவர் எழுப்ப வேண்டும். நான் மதில் சுவர் எழுப்புவதற்கு எனக்கு ஒரு விஷயம் தடையாக இருக்கு. அது என்ன ஒரு விஷயம்? பக்கத்து நிலத்துக்காரனுடைய ஒரு பேரித்தம்பழ மரத்தினுடைய கிளை என்னுடைய பூமிக்கு வருது. அந்த மரத்தை வெட்டினால் மட்டும்தான் நான் மதில் சுவரை எழுப்ப முடியும். யார சொல்ல நான் எவ்வளவோ இடம் சொல்லி பார்த்து விட்டேன். இந்த ஒரு மரத்தை நீங்கள் வெட்டுங்கள், இந்த மரத்திற்கு பகரமாக நான் வேறு இந்த மரத்திற்கு எடுத்தவே நான் கொடுத்து விடுறேன்னு சொல்றான். அவர் கேட்கவே இல்லை. யார சொல்லலாம், நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லணுங்க, நீங்க தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணுன்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபர் அழைக்கிறாங்க. அபூ தர்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செய்து விட்டு என்ன நடக்குது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொல்றாங்க, இவருடைய இந்த நிலத்தில் இவர் மதிச்சுவரை கட்ட விரும்புகிறார். உங்களுடைய மரம் ஒன்று இவருடைய நிலத்தில் வருகிறது. அந்த மரத்தை நீங்கள் வெட்டி விடுங்கள். மரத்திற்காக எவ்வளவு பகரத்தொகை வேண்டுமானால் இவர் கொடுப்பார். அந்த நபர் சொல்றாரு, இல்லை யார சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியானால் நான் ஒரு சுப செய்தி சொல்கிறேன். அப்படியானால் நான் ஒரு சுப செய்தி சொல்கிறேன், கேளுங்கள். இந்த மரத்தை நீங்கள் வெட்டிவிட்டால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு மரத்தை நான் பொறுப்பேற்கிறேன். அப்போ நம்ப முடியாதுங்க. அபூ தர்தா இருந்தாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. ஓடோடி வர்றாங்க.
அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள், தோழரே, என்னிடத்தில் 6 தோட்டங்கள் இருக்கிறது. எவ்வளவு தோட்டம்? 6 தோட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தோட்டத்திலும் 100 பேரித்த மரங்கள், 600 பேரித்த மரங்கள். இந்த 600 பேரித்த மரங்களுக்கு இடையே ஒரு நீர் சுமை, நீர் ஊற்று, நீர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. செல்வ செழிப்பான ஒரு நிலம். அந்த ஒரே ஒரு மரத்தை நீங்கள் வெட்டி விட்டீர்களா, என்னுடைய 600 மரத்தை நான் தருகிறேன். காரணம், எனக்கு நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒரே ஒரு மரம் சொர்க்கத்தில் வேண்டும், சொர்க்கத்தில் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நபர் ஒத்துக்கொண்ட ஒரு மரத்துக்கு 600 மரம் யார் விடுவா? யார் விடுவா? ஓகேன்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஒரு மரத்திற்காக 600 மரங்களை நான் கொடுத்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாக்களித்தது போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எனக்கு அந்த ஒரு மரம் கிட்டுமா? யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தர்தாவே, ஒரு மரம் அல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொர்க்கத்தில் உங்களுக்கு 100கணக்கான மரங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். தன்னுடைய மனைவிக்கு போறாங்க. சின்ன குழந்தைய வச்சு அந்த மனைவி அந்த தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. யா உமர் தர்தா, வெளியே வாங்க, உமர் தர்தாவே வெளியே வாங்க, என்னுடைய கணவரே சரணடைந்து விட்டேன். என்ன காரணம்? ஏன் என்னை அவசரமாக நீங்கள் வெளியே அழைக்கிறீர்கள்? குழந்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வாருங்கள். ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது இந்த தோட்டத்தில் இருந்து. ஒரு பொருளையும் இந்த தோட்டத்தில் இருந்து நீங்க எடுக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த 6 தோட்டங்களையும் நான் அல்லாஹ்விடத்தில் நான் வியாபாரம் செய்து விட்டேன். அந்த பெண்ணினுடைய நிலைமையோட பாருங்க. என்னுடைய கணவரே, உங்களுடைய வியாபாரம் பெருகட்டும், உங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத் தரட்டும். எந்த வியாபாரம் செய்தால் நஷ்டம் அடையாது என்று விரும்புகிறோமோ, எந்த வியாபாரம் செய்தால் நஷ்டம் அடையாதோ அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வியாபாரம் செய்து விட்டீர்கள். ஹதீஸ்ல வருது பாருங்க. அதற்கு பின்னாடி தோட்டத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. மதீனாவில் எங்கோ ஒரு மூலையில் ஏழ்மையாக வாழ்ந்து ஏழ்மையாக மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக தங்களையே தியாகம் செய்த மக்கள், தங்களையே தியாகம் செய்த மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற, மக்களே, ஒரு பேரித்த மரத்தினுடைய துண்டை ஏனும் நீங்கள் தானமாக கொடுத்து சொர்க்கத்தில் நீங்கள் ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வில் அளவு இடம் கிடைத்தது, ஒரு அம்பு அளவு உங்களுக்கு இடம் கிடைத்து விட்டால் இந்த பூமியை விட 2 மடங்கு பெரியது. எவ்வளவு நபர்கள் கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் அல்ல. கஞ்சத்தனம் செய்யக்கூடிய மக்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் எப்படிப்பட்ட இழிநிலைகளை ஏற்படுத்துவான், நாளை மறுமையில் நரகத்தில் எப்படிப்பட்ட இழிநிலைகள் உண்டு என்பதை சொல்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நேரம் அல்ல. வாய்ப்பு கிடைத்தால் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன புரியுது? நம்முடைய லட்சியம், நம்முடைய காரியம், நம்முடைய செயல்பாடு அனைத்துமே நாளை மறுமைக்காக, அதிகமா மறுமைக்காக. அல்ஹம்துலில்லாஹ் நாம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எல்லா மக்களையும் நாம கணக்கிட முடியாது. கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய பாதையில் யார் வந்தாலும் சரி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கொடுப்பதற்கு உண்டானே அந்த கூலி நாளை மறுமையில் நாம் நினைத்து விடக்கூடாது. பள்ளி வாயிலை விட்டு வெளியே போறோம், ஒரு நோயாளி இருக்காரு, என்னுடைய குழந்தைக்கு இந்த நோய், என்னுடைய மகனுக்கு இந்த நோய், என்னுடைய மனைவிக்கு இந்த நோய், இதற்காக நீங்கள் ஏதாவது தியாகம் செய்யுங்கள். எடுத்து 1 ரூபாய் போடுறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதை நமக்கு 700 மடங்காக மாற்றி நாளை மறுமையில் தருவான். 700 மடங்காக மாற்றி தருவான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயத்திற்கும் நாளை மறுமையில் 700 மடங்கு நன்மை உண்டு என்பதை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத்.
அன்புள்ள கொண்ட சகோதர சகோதரிகளே, தர்மத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய வெகுமதிகளை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேசிக்கிட்டே போலாம். அல்ஹம்துலில்லாஹ். பேசுவதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த உலகத்தில் நமக்கு நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கிறான், நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நாம் கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்நாள் பத்தாதுங்க, உங்களுடைய வாழ்நாள் பத்தாதுங்கிறான். இன்ஷா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை பற்றி ஒவ்வொன்றாக நாம பார்க்கலாம். நமக்குள் பல அத்தாட்சிகளை எல்லாம் வச்சிருக்கேங்கிறான், இந்த பூமிக்குள்ளார பல அத்தாட்சிகளை வைக்கிறீங்கன்னா என்னென்ன அத்தாட்சி இருக்கான்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம வாய்ப்பு கிடைத்த பார்க்கலாம். சொல்ல வந்தது நோக்கம் என்ன? நாம் கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்கள் நாளை மறுமையில் நம்மை காக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட இந்த பயான்கள் நிகழ்த்தப்படுகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இன்றைக்கு அப்படிப்பட்ட தர்மத்தை கொடுத்து நீங்கள் நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிலை இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வாய்ப்பு. நம்முடைய பக்கத்து ஊர் மேட்டுப்பாளையம், இங்க எஸ்எம் நகர் என்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் 9 ஆண்டுகளாக ஒரு மதர்சா இயங்கிட்டு வருது. சற்றேறக்குறைய 80க்கும் 100க்கும் குறைவான சிறுவர்கள் இந்த மக்த மதரசாவில் படித்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு உண்டான மார்க்க கல்விகள், பெண்களுக்கு உண்டான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் இந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மதரசாவில் வைத்து தான் நடந்துட்டு வருது. இது ஒரு வாடகை கட்டிடம். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய கிருபையால் பக்கத்துல ஒரு இடம் வந்திருக்கு, ஒரு 3 சென்ட் ஒரு இடம் வந்திருக்கு. எனக்கு இதுக்கு ஒரு 28 லட்சம் ரூபாய் பக்கம் தேவைப்படுது. அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு சில நபர்களிடமிருந்து கடன் வாங்கி அந்த நிலத்தை கிரயம் பண்ணியாச்சு, ஒரு சில கடன்களும் கொடுத்தாச்சு. ஒரு 5.5 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்கு. கொடுக்க வேண்டிய கடன் தொகை, அந்த தொகை தவணையினுடைய அந்த நாள் முடியக்கூடிய தருவாய் வந்துருச்சு. வாக்கு காப்பாற்றணும்ல, மூமின்னா வாக்கு காப்பாற்றணும்ல, வாக்கு காப்பாற்றக்கூடிய தானே மூமின். அப்ப இந்த 5.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். யாரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பது? உங்களை போன்ற தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களை போன்ற தனவந்த மனதை படைத்த மக்கள், மனச செல்வந்தர்கள், உங்களை போன்ற மக்களை நாடி வந்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாரி வாரி வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாசல் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.